தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிப்ரவரி 24 1997 ஆண்டிலே இருளில் வாழ்ந்த அடியனை ரட்சித்து அவருடைய உன்னதமான திருப்பணிக்கு நேராக அந்த முழுநேர ஊழியத்துக்கு நேராக வழி நடத்தின தேவனை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையை பதிவு பண்ணுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உதயமான நாள் 1997 ஆண்டு பிப்ரவரி 24. இன்றும் கூட இந்த ஊழியத்தின் மூலமாக இத்தனை ஆண்டுகள், கடந்த 28 ஆண்டுகளாக அவர் செய்து வந்த காரியங்கள் என்ன, இப்போ செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, இனிமேலும் அவர் செய்ய போகிற காரியங்கள் தான் என்ன, இதை கேட்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது. வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஜனத்தின் மேலே, தேசத்தின் மேலே, இருளான இருக்கிற மக்கள் நடுவிலே வெளிச்சம் உண்டாயிற்று. அது பெரிய வெளிச்சமாய் காணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்புங்கிற வெளிச்சத்தை, பரிசுத்தாவி வல்லமைங்கிற வெளிச்சத்தை, ஆறுதல், சமாதானம், விடுதலை, இனி என்ன சம்பவிக்குமோ என்று எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை குறித்த தெளிவில்லாதபடி இருந்த மனுஷர்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிற்று. அதை தான் கர்த்தர் இதுவரைக்கும் இந்த அற்புதமான ஊழியத்தின் மூலமாய் செய்து வருகிறார், இனிமேலும் செய்ய இருக்கிறார். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் என்கிற வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் ஏற்ற ஆறுதல், சமாதானம், நன்மை, மேன்மை, உயர்வு போன்ற பல பெரிய வெளிச்சத்தை காண, ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய ஆகாயத்தில் சீக்கிரமாய் வரப்போகிற அந்த இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க இதோ நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த அற்புதமான பணிக்காக தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீர்களா? தொடர்ந்து ஜெபிப்பீர்களா? இதோ உங்களுக்காக திறப்பில் நின்று உங்களுடைய நன்மைக்காக ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியையர் இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு இதுவரைக்கும் ஒருவேளை இருளாகிய வியாதி, கவலை, தவறான வணக்கங்கள், பொய்யான போதனைகள் என்று பலவித சண்டை பிரிவினைகள், கோபங்கள், மன்னியா குணங்கள் என்று சாபங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இப்போதே வெளிச்சத்தை காணட்டும். ரட்சிப்பு என்கிற ஒளியை, மீட்பு என்கிற பெரிய வெளிச்சத்தை, சமாதானத்தை காணட்டும், ருசிக்கட்டும். தேவரே, 28 ஆண்டுகளாய் தடையில்லாமல் அற்புதமாய் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தபோதும் கூட இருந்து தோளை சுமந்து நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அன்பு பிள்ளைகள் காண்பித்த ஆதரவும் ஜெபமும் உதாரணமான காணிக்கைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிற யாவரும் நீ ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. என் அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.